Hi, hello, welcome to JSR channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாக் ட்ரேடிங். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃப்ரம் ஓப்பனிங் டு எண்டிங் ஸோ என்ன நடக்குது, அப்புறம் இந்த மார்க்கெட் பற்றி, ஸோ இந்த மார்க்கெட்டில் என்ன நடக்கும், ஸோ ஒரு ஸ்டாக் வாங்கும் போது என்னெல்லாம் நடக்குன்றத இந்த ஸ்டாக் ட்ரேடிங்கில் பார்ப்போம். ஸோ ஸ்டாக் ட்ரேடிங்னா என்னென்னா ஒரு ப்ராசஸ், ஒரு கம்பெனியோட ஒரு ஷேரை வாங்கி விற்கிறது தான் இந்த ஸ்டாக் ட்ரேடிங். ஸோ இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஷேர் வாங்குறேன், ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் லைக் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் அந்த ஸ்டாக்கை விற்கிறேன் அப்படின்னா இதை தான் ஸ்டாக் ட்ரேடிங் சொல்லுவோம். ஐ மீன் இது இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே தான் வரும், பட் லாங்கர் பீரியட் ஆஃப் த லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான் வாங்கி விற்கிறது. அண்ட் இன் இந்தியாவில் வந்து ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் மூலியமாக தான் இந்த ஸ்டாக் ட்ரேடிங்ஸ்லாம் நடக்குது. ஐ மீன் முன்னாடிலாம் அப்படின்னா பேப்பர் ஒர்க்ஸில் இருக்கும். இப்போ நீங்கள் லக்கி பாஸ்கர்ன்ற படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் பேப்பரில் இது பண்ணுவாங்க, காட்டுவாங்க. ஸோ நம்மளால் வந்து நார்மலாக போயிட்டு ஃபோன்ஸில் இன்றைக்கெலாம் ஃபோன் சிஸ்டம்ஸ்லாம் இது பண்ணுறோம். ஆனால் முன்னாடி காலத்துலலாம் வந்து பேப்பர் ஒர்க்ஸில் தான் இருந்துச்சு. ஸோ இப்போயுமே நிறைய நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பேப்பர்லலாம் ஏதோ வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க அந்த பேப்பரில் இருக்க ஷேர்ஸ் எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கி வச்சு இப்போ தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்து ஸோ பணக்காரங்க ஆனாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இப்போ எல்லாமே எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் வந்துருச்சு. ஸோ முன்னாடி பேப்பர் ஒர்க்ஸில் இருந்ததெல்லாம். அண்ட் கீ கான்செப்ட்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் மார்க்கெட் அவர் ட்ரேடிங் செஷன்ஸ் அண்ட் ஆர்டர் டைப்ஸ். ஸோ இதெல்லாம் தான் அந்த கீ கான்செப்ட்ஸ் ஸ்டாக் ட்ரேடிங் பற்றி. ஒன் பை ஒன் நம்ம அப்படியே என்னென்னு பார்ப்போம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் ரெண்டு தான் இருக்குது. ஸோ ஒன்று என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் இந்தியாவோட ஓல்டஸ்ட் ஒன். ஸோ ஏஷியன் இதுலேயே வந்து இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட்னு சொல்லலாம். அண்ட் என்எஸ்சி வந்து அதுக்கப்புறம் வந்தது தான். அண்ட் இது எலக்ட்ரானிக் ட்ரேடிங்ஸ் இது எல்லாமே வந்தது என்எஸ்சியில் அதுக்கப்புறம் தான். அண்ட் இது ரெகுலேட்டட் செபின்னு சொல்லுவாங்க. இவங்க யார் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்கோ ஒரு கம்பெனியோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே, ஐ மீன் ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதுக்கு வந்து இவங்க மூலியமாக தான், இவங்க தான் எல்லாமே ப்ராசஸ் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ எந்த ஒரு தப்பும் இல்லாமல் ஸோ எல்லாத்தையுமே வழி நடத்திட்டு போகிறவங்க. ஸோ ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் ஒரு கம்பெனி புதுசாக ஷேர் மார்க்கெட்டில் வரதா இருந்தாலும் ஸோ இவங்களோட ஆத்தரைசேஷனுக்கு அப்புறம் தான் வருவாங்க. ஸோ and then trading is fully electronic using system NSE NEET and BSE Gold. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் வந்து எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ்குள்ளே கொண்டு வரதுக்கு என்எஸ்சி வந்து நீட்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, பிஎஸ்சி போல்ட்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரானிக் ட்ரேடிங்னா என்ன? ஸோ அப்படின்னா இப்போ ஃபோன்ஸில் வந்து நம்ம வாங்கி ஷேர் வாங்குகிறோம், ஷேர் விற்கிறோம், ஏதாவது ஒரு கம்பெனியை பற்றி நம்ம தரவாக எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த எலக்ட்ரானிக் ட்ரேடிங் உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஸோ 5 இயர்ஸ் கிராஃப் மார்க்கெட் ஆர் அதர்வைஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்கில் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கணும். இன்றைக்கி எல்லாமே ஃபோன்ஸ் ஆன்லைன் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ட்ரேடிங் வரும்போது அது ஃபாஸ்ட் அண்ட் செக்யூராக இருக்கும். அப்புறம் வந்து டிரான்சாக்ஷனும் வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸோ எவ்வளோ வாங்குகிறோம், எவ்வளோ விற்கிறோம், எவ்வளோ சார்ஜஸ் வருது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வரும். அண்ட் தென் இதோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ப்ரைஸ் அப்டேட்ஸ். ஸோ இப்போ நான் காலையில் வந்து பார்த்தேன்னா ஏதாவது ஒரு கம்பெனியை பற்றி ஓகே இன்றைக்கி எவ்வளோ ப்ரைஸில் அது லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு அண்டு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, இந்த பர்சன்டேஜ் இது எல்லாமே பார்க்க முடியும். அண்ட் தென் ஆன்லைன் ஆர்டர் பிளேஸ்மெண்ட். இப்போ நான் வாங்கணும் அப்படின்னா நான் முன்னாடியே பேப்பர் ஒர்க்கில் போய் அவங்கள்ட்ட சொல்லி ப்ரோக்கர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவங்க இது பண்ணி அதுக்கு டைம் ஆகலாம். ஸோ இன்றைக்கி ஆன்லைனா நான் அக்கௌண்ட்டில் வந்து பேங்க்லேருந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணி அந்த ஸ்டாக்கை வாங்கிக்குவேன். அதே மாதிரி ஃபாஸ்டர் எக்ஸிக்யூஷன். ஸோ இப்போ நான் இப்போயே நான் வாங்கணும்னு நினச்சேன்னா டக்குன்னு போய் வாங்கிடலாம். இதுக்காண்டி நான் ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவங்க இது பண்ணி அதுக்கப்புறம் நான் விற்கணும்னு அவங்கள்ட்ட மறுபடியும் சொல்லி அவங்க விற்று அண்ட் இட்ஸ் அ ஹியூஜ் ப்ராசஸ். இது எல்லாமே எலக்ட்ரானிக் ட்ரேடிங்கில் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. இந்த ஹோல் ப்ராசஸுமே லைக் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் வந்து நம்ம அதை பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் ட்ரேடிங் த்ரூ ப்ரோக்கர்ஸ், நிறைய ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க இந்தியாவில், ஜெரோதா, அப்ஸ்டாக், ஏஞ்சல் ஒன் இந்த மாதிரி. அண்ட் இது மாதிரி நிறையா ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு எந்த ப்ரோக்கர்ஸ் வந்து கரெக்டாக இருக்காங்கன்னு தோணும், நீங்கள் அது மூலிமா சூஸ் பண்ணி நீங்கள் அவங்கக்கிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ யூ கேன் பை அண்ட் செல் ஸ்டாக்ஸ். அண்ட் மொபைல் ஆப்ஸ் அண்ட் வெப் பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம நார்மலாக நம்ம ஃபோன்லேயும் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் லேப்டாப்ஸில், டேப்ஸில், ஸோ டெஸ்க்டாப் இந்த மாதிரி வந்து எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் இட் வில் ஒர்க். ஸோ ஒரு யூஐ தான் மாடிஃபை ஆகும், மற்றபடி வந்து உங்களுக்கு எல்லாமே சேமாக தான் இருக்கும்.
ஸோ மார்க்கெட் ஹவர்ஸ் இன் இந்தியா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீ செஷன் அப்படின்றது வந்து 9 to 9:15. ஸோ இந்த டைமில் தான் வந்து மார்க்கெட் அப்படியே ஸ்டார்ட் ஆகி இந்த ப்ரைஸ்லாம் கொஞ்சம் செட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த ரெகுலேட் மார்க்கெட் ஹவர்ஸ் 9:50 to 3:30. ஸோ இதுதான் கரெக்டான மார்க்கெட் ஹவர்ஸ். நம்ம ஒரு பை செல் வாங்குற டைம்லலாம் வந்து இதுக்குள்ள தான் நடக்கும். அண்ட் க்ளோசிங் செஷன் வந்து 3:40 to 4 PM. ஸோ த க்ளோசிங் ப்ரைஸ் கால்குலேஷன்ஸ்லாம் வந்து பல்க் ஆர்டர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து அந்த டைமில் இது பண்ணுவாங்க. அண்ட் மண்டே டு ஃப்ரைடே. ஸோ இந்த மண்டே டு ஃப்ரைடே இந்த வீக் டேஸில் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட் ரன் ஆகும். வீக்கெண்ட்ஸில் ரன் ஆகாது. எக்ஸப்ட் பப்ளிக் ஹாலிடேஸ், ஏதாவது நடுவில் ஏதாவது ஒரு ஹாலிடேஸ் வந்துச்சுன்னு, லைக் நியூ இயர் ஆர் பொங்கல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெயின் ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா அந்த டைமில் இதுவாகும். ஸோ ட்ரேடிங் செஷன்ஸ் எக்ஸ்பிளைன். ஸோ இந்த ப்ரீ ஓப்பன் நான் முன்னாடி சொன்னேன், அது 9 to 9:15. இதில் தான் வந்து இந்த ப்ரைஸ்லாம் டிஸ்கவரி பண்ண முடியும். லைக் ஒரு கம்பெனி அந்த நாள் முடியும் போது ஒரு ரேட் இருக்கும். ஸோ அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகும்போது சம் ரேட் மாறும். ஸோ இந்த நிஃப்டி 50 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செட் வேல்யூ செட் பண்ணுவாங்க, ஒரு ப்ரைஸ் செட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த டே ஸ்டார்ட் ஆகும். ரெகுலர் மார்க்கெட் வந்து கண்டினியூஸ் ட்ரேடிங் அந்த 9:15 அப்புறம். ஸோ கண்டினியூஸாக 3:30 வரைக்கும் அது போய்கிட்டே இருக்கும். ஸோ அது மாறும் வேல்யூஸ். நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அது மாறிக்கிட்டே இருக்கும் வேல்யூஸ். அண்ட் தென் போஸ்ட் க்ளோஸ் பல்க் டீல்ஸ் அண்ட் க்ளோஸ் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அந்த மாதிரி பல்க் டீல்ஸ் நிறையா வாங்குற போது அந்த பல்கான டீல்ஸ்லாம் வந்து அந்த க்ளோசிங் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட இதுவாகும். அந்த வேல்யூஸ்லாம் இதுவாகிட்டே இருக்கும். ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர்ஸ் ஏஎம்ஓ பிளேஸ்ட் ஆஃப்டர் மார்க்கெட் க்ளோஸ் ஃபார் நெக்ஸ்ட் எக்ஸிக்யூஷன். ஸோ ஒரு நான் அடுத்த நாள் இது பண்ணணும், மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணால் நான் இன்றைக்கே பிளேஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ அடுத்த நாள் வரும்போது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிரும். ஸோ அப்படியே வர வர we can set like that. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஆர்டர்னா ஒரு ஆர்டரை வாங்கவோ விற்கவோ அட் த பெஸ்ட் வேல்யூபிள் ப்ரைஸ். நான் இப்போ ஒரு கம்பெனியில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10 ஷேர் ஆஃப் இன்ஃபோசிஸ் வாங்கணும் கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னா, ஸோ அந்த அந்த பெஸ்ட் ப்ரைஸ் நான் எனக்கு இப்போ வாங்கணும், லைக் இந்த ப்ரைஸ் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் வாங்கிக்கிறேன், ஆர் இது ஏறும்னு நினைக்கிறேன், ஸோ அதனால் வாங்கிக்கிறேன்னா அந்த பர்டிகுலர் ப்ரைஸ் அது லிஸ்ட் ஆகும்போது நம்ம போய் அதை வாங்கிக்கலாம். ஸோ அதான் மார்க்கெட் ஆர்டர். லிமிட் ஆர்டர் அப்படின்னா வந்து செட் அ ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் டு பை அண்ட் செல். ஸோ எனக்கு வந்து இந்த ப்ரைஸில் வேணாம், மேபி இந்த ப்ரைஸில் கிடைச்சா நல்லாயிருக்கும், ஆர் இந்த ப்ரைஸில் கிடைச்சதுன்னா எனக்கு கொஞ்சம் சம்டைம்ஸ் மணி இஷ்யூஸ்லாம் இருக்கும்ல, ஸோ எங்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, ஸோ அதனால இந்த ப்ரைஸ் வரும்போது நான் அதை வாங்கினேன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ப்ரைஸை நம்ம செட் பண்ணோம்னா, ஸோ அந்த ப்ரைஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இதுவாகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பை இன்ஃபோசிஸ் அட் 1500 இஃப் ப்ரைஸ் ஃபால்ஸ் டு தட் லெவல். ஸோ என்கிட்ட 1500 தான் இருக்குது, ஒரு 1500 தான் நான் இது பண்ணணும், நான் அதை செட் பண்ணிடுவேன். ஸோ ஒன்ஸ் அது ஹிட் ஆகும்போது அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக இதுவாகிடும். அண்ட் தென் ஸ்டாப் லாஸ். இந்த ஸ்டாப் லாஸ்னால் என்னன்னா, இப்போ நான் 1500 இன்ஃபோசிஸ் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ப்ரைஸ் மேலே போனால் எனக்கு லாபம், அதுவே கீழே போனால் ஸோ என்னால் லூஸ்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ எனக்கு நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரதே எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இதுக்காண்டி தான், ஒரு ப்ராஃபிட் பண்ணுன்றதுக்காண்டி தான். ஸோ அதுக்கு கீழே போனால் என்னால் அதை கட்டுப்படுத்த முடியாது. ஸோ எனக்கு இந்த லாஸ்லாம் பெருசாக வேணாம், எனக்கு ஏறினா ஏறட்டும், அப்படி லாஸ் வேணாம், ரொம்ப லாஸ் வேணாம், கம்மியான லாஸ் இருந்தால் ஓகே அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு செட் பாயிண்ட் வைக்கலாம். இப்போ இஃப் இன்ஃபோசிஸ் ட்ராப் டு 1450 செல் டு லிமிட் லாஸஸ். அதாவது வந்து இப்போ நான் என்னால் வந்து என்னோட லாஸ் வந்து ஒரு 1450 ரூபாக்குள்ள லிமிட் பண்ணிக்க முடியும். ஒரு 50 ரூபா லாஸ்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 1500 ரூபா போகிறதுக்கும் ஒரு 50 ரூபா போகிறதுக்கும் 100 ரூபா போகிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ இது வந்து நம்ம 1500ன்னு பார்க்கும்போது அது கம்மியாக தெரியுது, நம்ம வந்து லேக்ஸில் க்ரோஸ்லாம் பார்க்கும்போது இது பெரிய டிஃப்ரென்ஸ் காட்டும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னால் அவ்வளோ பணத்தெல்லாம் என்னால் இழக்க முடியாது. ஸோ அப்போ வந்து நான் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டேன்னா, லைக் நான் இப்போ 1500 இருக்கேன், எனக்கு ஒரு 1400 இல்லை 1450 வரைக்கும் லாஸ் ஆனால் ஐ கேன் பேர் அப்படின் போது அதை நம்ம செட் பண்ணிட்டோம்னா, அது ஒன்ஸ் அது ஹிட் ஆயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக செல் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு அது பெரிய லாஸாகவும் இருக்காது, அட் த சேம் டைம் நமக்கு மணியும் கிடைச்சிடும் பேங்க் அக்கௌண்ட்டில், அது ஆட்டோமேட்டிக்காக செல் ஆயிடும். ஆர் எல்ஸ் அது ட்ரிகர் ஆகாமல் ஐ மீன் கீழே போகாமல் அது மேலே போச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட். ஸோ அது என்னைக்கு வந்து 1400 ஆர் 450 கீழே வருதோ அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகிடும். ஸோ இதுதான் ஸ்டாப் லாஸோட மெயின் அட்வான்டேஜ். ஆக்சுவலாக ஸ்டாப் லாஸ் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் பார்க்க மாட்டோம், மார்க்கெட் சம்டைம்ஸ் ரொம்ப கீழே போயிடும், அதுக்கப்புறம் மேலே ஏறலாம். பட் ஆனால்
அது எப்போ நடக்கும்னு சொல்ல முடியாது. சடனாக நம்ம வாங்குற நேரம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், அது டக்குன்னு கீழே போயிடும். அந்த டைமில் வந்து அது ரொம்ப பெரிய லாஸாக இருக்கும். ஸோ லேக்ஸில் க்ரோஸில் பண்ணுறவங்க போதெல்லாம் அது வந்து பேர் பண்ணிக்கவே முடியாது. ஸோ என்னடா இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ்லாம் வந்து நம்மளை சேவ் பண்ணும். மணி லூஸ் பண்ணுறது இல்லாமல் ஓகே கரெக்டாக இப்போ நம்மளே அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகின்றதுனால இட்ஸ் பெட்டர் டு யூஸ் ஸ்டாப் லாஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இதுதான் ஸ்டாக் ட்ரேடிங் பற்றி, லைக் மார்க்கெட் ஓப்பன்லேருந்து மார்க்கெட் எண்ட் வரைக்கும். ஸோ அப்புறம் இந்த மார்க்கெட்டில் எப்படி பை செல் வாங்கும்போது இந்த ஸ்டாப் லாஸ் இதை பற்றிலாம் பார்த்தோம். ஸோ நீங்களும் லேர்ன் பண்ணுங்கள். ஸோ வாட் எவர் ஐ எம் சேயிங் இட்ஸ் நாட் த டெட் எண்ட் மாதிரி. நீங்களும் போய் கற்றுக்குங்க. லைக் நானுமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறேன். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டில் போய் பை அண்ட் செல் வாங்கி பாருங்கள். ஸோ உங்களுக்கே அது புரியும் கொஞ்சம் கொஞ்சமாக. லைக் ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் சின்ன சின்ன அமௌண்ட்டில் லைக் ஒரு நாலேஜ். ஸோ ஃபினான்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில். நான் அடிக்கடி சொல்கிற ஒன்று தான். ஸோ சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை சேர்த்து வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்மளால் எந்த சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வச்சிருக்கணும். ஏதாவது ஒரு பேட் டைமில் அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ that's all. If you have any doubts, you can reach to me. If you like the video, please like it, share it, and subscribe. Thank you so much. Bye bye.